வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். நெருங்கிய உணர்வுகளிடையே பரஸ்பர ஒற்றுமை குறையும். சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளாலும் மன அமைதி பாதிக்கப்படும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் பணிகளை நிம்மதியாக செய்ய முடியும். சிறு ஊதிய ஒன்றையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருப்பின் முயற்சி செய்யலாம், அதற்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் மேலதிகாரிகள் மட்டுமல்ல சக ஊழியர்களும் ஒத்துழைப்பார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு திருப்தியளிக்கும் நிறுவனத்தில் நல்ல வேலைகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருப்பின் இப்போது முயற்சிக்கலாம், உங்கள் விருப்பம் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. சரக்குகளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுடன் உற்சாகமும் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தின் ஆர்டர்களும் உங்களை தேடி வரும். நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை வெளிநாடுகள் சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை வசதிகளை அதிகரித்து கொள்ளலாம். சொந்த வீடு, வாகன வசதி, ஆபரணங்கள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. தயாரிப்பாளர்கள் புதிய பட தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம். நடிகைகள் மற்றும் நடிகர்களுக்கு வருமானங்கள் உயரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரையில் மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில் இருப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயரும். மேல்மட்ட கட்சி தலைவர்கள் ஆதரவு தருவார்கள். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. மாணவ மாணவர்களை பொறுத்தவரை மனம் ஆர்வத்துடன் படிப்பில் ஈடுபடும். உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும். விவசாயத்துறையை பொறுத்தவரை நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். ஆடு மாடுகள் அபிவிருத்திகள் அடையும். தண்ணீர், உரம், விதைகள் மற்றும் நவீன விவசாய உபகரணங்கள் எளிதில் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். கணவரின் அன்பு, குழந்தைகளின் பாசம் மனதிற்கு பெருமிதத்தை அளிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக உள்ளது. பரிகாரம்: திருநாகேஸ்வரம் ராகு வழிபாடு. திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது நல்லெண்ணெயை எடுத்து அங்குள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து தீபத்தில் இட அறிவுறுத்தவும்.